இந்த தவக்காலத்திலே இன்றைக்குரிய வசனம் லூக்கா நற்செய்தி 15 இறைவசனங்கள் 7. மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய விருப்பம் அவரால் படைக்கப்பட்ட எல்லாரும் மீண்டுமாக கடவுளிடம் வந்து சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. ஆகவே கடவுளுக்கு இந்த 99 ஆடுகள் அல்லது மக்கள் எல்லாரும் நேர்மையாளராக, நல்லவர்களாக, உத்தமர்களாக, நீதிமான்களாக இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே கடவுளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் தவறி போகின்ற பொழுது கடவுளுக்கு அது மிக ஒரு வேதனையாக, கஷ்டமாக இருக்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அந்த 99 ஆடுகளை விட எனக்கு ஒரு ஆடு, காணாமல் போன ஒரு ஆடு நான் கண்டுபிடித்துட்டுனா அது என்னோடு வந்து சேர்ந்து விட்டால் கண்டிப்பாக நான் அதிலே பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே கடவுள் ஏதோ ஒரு குலத்திற்காகவோ, ஒரு இனத்திற்காகவோ, ஒரு மதத்திற்காகவோ, ஒரு கலருக்காகவோ அல்ல, மாறாக கடவுள் எல்லாருக்காகவும் இருக்கின்றார். ஆகவே எல்லா மனிதர்களுமே மனம் மாற வேண்டும், எல்லாருமே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நீதியானவும் நேர்மையாகவும் அன்பாகவும் கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்ந்து அவர்கள் பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்து இறைவனை கண்டடைய வேண்டும். இறைவன் இருக்கிறார் என்று நம்பி அவர் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொள்ள வேண்டும். அப்படி விசுவாசம் கொண்டால் கண்டிப்பாக அவர்களிலே ஆண்டவர் நிறைந்த சந்தோஷம், நிறைந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது குற்றம் குறைகள் செய்திருந்தால் திரும்பி வருவோம், மீண்டும் வருவோம், ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம். இதோ ஆண்டவரே, நான் வந்துவிட்டேன், உம்முடைய பாதத்திலே வந்து சரணடைந்து விட்டேன், விழுந்து விட்டேன், நன்றி, என்னை அழைத்ததற்காக நன்றி என்று அவரிடம் வருகின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு நம்மிலே மிக மிக ஆனந்தம் கொள்வார், சந்தோஷம் கொள்வார். ஆகவே இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை மீண்டும் உம்மிடம் அழைத்து கொள்ளும். நான் உம்மை பின்பற்றி உம்முடைய வழி பாதைகளை பின்பற்றி உம்மிலே ஆழ்ந்த பற்றும் பாசம் கொண்டு வாழ, உம்மோடு இணைந்து வாழ எனக்கு நிறைந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடம் இந்த நாளிலே சிறப்பான வகையிலே ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பக்தியும் உம்மோடு இணைந்து வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி பேராலே ஆமேன்.